டெய்லி 1% சேலஞ்சில் இன்றைக்கி டே 9. இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஸ்டாக் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர். சேனல் பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டு அதில் கரெக்டாக வந்து ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் தான். மார்னிங்லேருந்து மார்க்கெட்டு கரெக்டாக தான் உபே பண்ணிச்சு, நல்லா இறங்கிட்டே வந்துச்சு. கரெக்டாக அந்த டார்கெட்டுக்கு நியரில் வரும்போது என்ன ஆச்சுன்னா, சரியாக வந்து ரிவர்சல் ஒரு சப்போர்ட் எடுத்து அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சது. கீழே இறங்கின மார்க்கெட்டு கடன்னு மேலே ஏற ஆரம்பிச்சது. இந்த ஸ்கொயர் ஆஃப் டைமிங் வரைக்கும் நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருந்துட்டேன், என்னோட டார்கெட் கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு காரணம் முன்னாடி நான் முந்தானத்து பண்ண ட்ரேட் எல்லாமே வந்து டார்கெட்டு அந்த டைமில் தான் போய் அடிச்சுது. சரி அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டேன், எப்படினாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பண்ண தப்பு அதுதான். ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, க்ளோசிங் டைமில் ஹெவியாக மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டாப் லாஸ் கூட போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னால் அதை கேரியும் பண்ண முடியல, கவரும் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். பட் ஆனால் வந்து 3 o'clock மேலேயே நான் ஹோல்டு பண்ணியும் ஸ்டாக் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி கரெக்டாக வந்து புக் பண்ண முடியல. ஸோ இந்த மிஸ்டேக்கையும் வந்து நான் நோட் பண்ணிவிட்டு மேபி இன் ஃபியூச்சரில் இதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ட்ரேட் எடுப்பேன். இனிமேல் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணாமல் நம்ம பார்ஷியல் டார்கெட்டே புக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து எக்ஸிட் ஆயிடணும். ஸோ இனிமேல் அதை தான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.